வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதமிழி சமையலில் என்ன வீடியோனா, வயலில் பிடிக்கிறோம்ல வயக்காட்டு நண்டு சின்னமாக இருக்குங்க, அதை வச்சு ஒரு ரசம். இது நெஞ்சு சளி ஜுரம் இதுக்கெல்லாம் தேவை. எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன் வாங்க வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம வயக்காட்டு நண்டு குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். அது காலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னமாக இருக்குன்னு. இது வயல்களில் அப்படியே கொடி கொடியாக இளைஞ்சி போகும். அதுலேருந்து தான் நம்ம இதை பிடிச்சி கொண்டு வரணும். கணுக்காலை ரெண்டையும் இப்படி வச்சுருக்கோம். அதை அப்படியே அமுக்கி பிடிச்சி கொண்டு வரணும். இது நெஞ்சு சளி ஜுரம் இதுக்கெல்லாம் ரொம்ப உகர்ந்ததுங்க. இந்த நண்டு கிடைக்காது. எப்போல்லாம் 500 விலை கொடுத்து வாங்கின நண்டோட வாங்கிடலாம். இது வாங்க முடியாது, வயக்காட்டில் தான் கிடைக்கும். இது கிராமத்துக்குள்ள. இதை சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணாலும் நல்லா அமில நசுக்கிக்கிறப்போம். நசுக்கிக்கிட்டு இதில் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். சின்ன சீரகம், பூண்டு, மிளகு. இது சதை உப்பங்க, நெய்ஸாக இருக்கும். கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இது கெண்டைப்புளி குச்சி, சுக்கு எல்லாம் வச்சு, இஞ்சி காஞ்சது தாங்க இதுமாங்க. எல்லாத்தையும் வச்சு இஞ்சி வைக்க வேணாம். இதெல்லாம் நல்லா இடித்து மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா அடித்து அப்புறமா அந்த நண்டை நசுக்கி அப்புறம் தான் நம்ம வைக்க போகிறோம். ரசம் மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நசுக்கி நான் வைக்கையில் ஒரு காமிக்கிறேன் வாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பாருங்க, ஜீரகம் நல்லா அழகாக நல்லா இடித்து, இந்த இடிக்கிற கல்லில் சதவு பேதெல்லாம் வச்சு இடித்து அப்புறம் தான் சேர்த்தேன். கெண்டைப்புளி குச்செல்லாம் நல்லா அடிபட்டு போச்சுங்க. இப்போ கடாய் வச்சிட்டோம். நண்டையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, நண்டை நல்லா நச்சாச்சு. நண்டையும் நல்லா நசுக்கி எடுத்தாச்சு 2 இப்போ தாளிப்போம். கடுகு, கருவேப்பிலை, ஒரு பட்டை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நண்டை மிச்ச நண்டை அதோட கொட்டி அப்படி ஒரு வாசம் வருதுங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்ட வேண்டாம். நான் ஒரே ஒரு தக்காளியை புளிஞ்சுக்கிறேன். மறந்து தருமை உள்ளதுக்கெல்லாம் புளி சேர்க்கக்கூடாதுங்க. அதை முறிச்சிடும். அந்த மருந்து தண்ணி அந்த புளி எடுக்கிற தன்மை இருக்குது அதுக்கு. அதனால் தக்காளியை சேர்த்துக்குங்க. சீக்கிரமாக சேருங்க, இல்லைன்னா கூட வேண்டாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அடித்த ஜீரகத்தூள், இந்த சதை உப்பை, கெண்டைப்புளி குச்சி, பூண்டு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் கிண்டிக்கிட்டு நல்லா வாசம் வருதுங்க. செம்ம வாசம் வருங்க. இப்போ கரைஞ்சிருச்சு. தண்ணியை தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா தண்ணியை தளரவுக்கு தான் இதை சாப்பிடணும். அதனால் தண்ணியை நல்லா சேர்த்துக்குவோம். செமையான வயக்காட்டு நண்டு ரசம் ரெடி. இன்னொன்று சேர்க்கணுமே, கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சளும் சேர்க்குறதுனால இதுதான் வயிற்றுக்கு நல்லா ஆட்டும். அவ்வளோதாங்க. கொதித்த உடனே சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான். கொதித்த உடனே காமிக்க ரசம் மாதிரி முறைக்கக்கூடாதுங்க, நல்லாவே கொதிக்கணும். பார்ப்போம். செம்மையாக கொதிச்சுட்டுங்க. ஏன்னா நண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த எல்லாம் பச்சையாக தானே நம்ம அடிச்சிருக்கோம். அதனால் நல்லா கொதி வரணும். அப்போ தான் அதனோட சாரெல்லாம் இந்த ரசத்தில் இறங்கும். சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. அவ்வளோதான், இறக்கிட்டு காமிக்கிறேங்க. கண்டிப்பாக ஜுரம் சளி இருக்கவங்க இதை சாப்பிட்டா உடனே எத்தனை வைத்தியம் பண்ணாலும் சரிங்க, இதை சாப்பிட்டா உடனே தேவையாக போகுங்க. கிராமத்துலலாம் இதான் முதல் வைத்தியம். அப்புறம் இலையெல்லாம் பறித்தா அந்த ரசமும் வைப்போம். பாருங்கள், நம்ம சுவையான நண்டு ரசம் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. சுட சுட இருக்குங்க. நல்லா கொதிக்க அப்படியே நம்ம
ரசத்தை நல்லா தளர சாதத்தில் ஊற்றி அப்படி தளர ஊற்றி அப்படி பிணைச்சி அப்படி சாப்பிட்டா சட்டி சோறே காலி ஆகுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடனே ஜுரம் எல்லாம் நின்றுப்பிடும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.